வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காயை வச்சு 2 ஸ்பெஷல் கிரேவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எண்ணெய் கத்திரிக்காய். ரொம்ப ஃபேவரட்டான டிஷ், எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 5 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, 2 தக்காளி. இதெல்லாம் வந்து வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து டைரெக்டாக நம்ம பேனில் சேர்த்துடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் வதங்கினதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நைஸாக இந்த அளவுக்கு. இப்போ வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 1 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து நல்லா அந்த கட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சின்ன கோழி குண்டு சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய். அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கிரேவி பார்க்க போகிறோம். இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு. இதுவும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் சாதத்துக்கு. அதுக்கு கத்திரிக்காவை அந்த மாதிரி கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதே மாதிரி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்படி வதக்கணுமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இருக்க எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பும் வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து ஒரு பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு கத்திரிக்காய் பொரியல் செய்கிற ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு, தனியா, வரமிளகா, ஜீரகம் இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அது எவ்வளோன்றதை அந்த லிங்க்கில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த தேவையான அளவு பொடியை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அரைச்சி விட்ட கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 கிரேவியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். This video is sponsored by genreviews.online. genreviews.online is the review portal site. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.